ஸோ இப்போ உங்களோட இந்தியன் 2 பத்தி பேசுறதுக்காக ரொம்ப முக்கியமான அனைவரும் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட வாழ்த்துக்களும் உங்களோட அன்பும் அவங்களுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் வித் அஸ். எப்பவுமே வந்து எங்களோட தமிழ் பிரஸ் முதல்ல, அதுக்கப்புறமா தான் எல்லாமே. அண்ட் இப்போ முதலாவதாக வெல்கம் a very very special person. இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஃப்ரேமுமே ஓடி இருந்தாங்க, ஒவ்வொரு படத்தும் நமக்கு தேவையுமே மனசுல நிற்கும். ஏன்னா இந்த விஷயத்தை பார்க்கும்போது இது இவர் தான் அப்படின்னு நம்ம வந்து டக்குன்னு வந்து நம்ம மனசுல பதிஞ்சிடும். ஸோ நல்லதான் ரவிவர்மன் சார் உங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பேர் சேர்ந்து படத்தில் ரணகரை படுத்திருக்காங்க அப்படிதான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச சங்கர் சாரு, கமல் சாரு இன்னும் இந்த மாதிரி காம்பினேஷன்ல இதை விட பிரமாண்டமான ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கொஸ்டின். அதான் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். 21 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் அவர்கள் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சங்கர் சார். நீங்க போட்ட வரதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் மீ. முக்கியமாக ஒரு புதுமுகமாக நீங்கள் மேலே செலுத்தின நம்பிக்கையை விட ஒரு நடிகனாக நீங்கள் இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருக்க இந்த பொறுப்பு நான் அதில் ஈஸியாக வீழ்ந்து விட மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட உழைப்பையும் என்னோட காதலையும் இந்த படத்தில் சேர்த்துருக்கேன். அண்ட் இந்தியன் 2 will always be one of my favorite characters because நிறைய பேர் கேட்பாங்க, ஒரு படத்தில் வந்து நீங்கள் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறீங்க, ஒரு நடிகனாக இருந்தப்போ உங்களுக்கு நிறைய உங்களோட பிலீஃப்ஸ் இருக்கும், உங்கள் கதாபாத்திரம் வேற மாதிரி யோசிப்பாங்க, இந்த கதாபாத்திரம் உங்களோட எவ்வளோ சேர்ந்து போகுது, எவ்வளோ முரணாக இருக்குதுங்கிற மாதிரி கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 20 வருஷத்துல நான் நடித்த படங்கள்ல நிறைய என்னோட பர்சனல் கேரக்டர் இந்த கதாபாத்திரத்தில் இருக்கிறதா நான் பார்க்குறேன். அண்ட் இயக்குனர் வந்து எனக்கு இந்த பொறுப்பை கொடுக்குறப்ப அந்த வார்த்தை தான் சொன்னார். அண்ட் இட் வாஸ் அ வெரி வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த கதாபாத்திரத்தோட தேடல் வந்து இட்ஸ் அ வெரி பர்சனல் ஜேர்னி. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். நான் ஒரு கமலஹாசன் ரசிகன், நான் ஒரு வானபி கமலஹாசன் கூட நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கிற நாளில் இருந்து எல்லாமே கமல் சார்னு சொல்லி தான் வந்தது. அண்ட் கமல் சார் வரைக்கும் எந்த படத்துலையும் என்ன என் கூட நடிச்சதில்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனால் என் கூட அவர் என்னோட ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் நான் இது வரைக்கும் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் ஒரு எட்ட முடியாத ஓரத்திலிருந்து அவர் என்ன கூடவே வழிகாமிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ நான் எப்படி ஒரு டைரக்டர் சங்கரோட ப்ராடக்ட்டோ அதே மாதிரி நான் கமலஹாசனோட சீடன். ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் எக்ஸிஸ்டிங். நீங்கள் இல்லைன்னா ஒரு நடிகனா நான் இல்லை. அண்ட் இந்த படத்தில் அதான் உங்கள் ட்ரெய்லர் நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நான் இது வரைக்கும் சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன் படம் எல்லா ட்ரெய்லரும் பார்த்துருக்கேன். அந்த ட்ரெய்லரில் நான் எல்லாமே பார்க்க முடிஞ்ச ஒரு தருணம், நான் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தருணம் அது. அண்ட் மறுபடியும் அந்த மோமெண்ட் எனக்கு கொடுத்ததுக்கு சங்கர் சார் ரியலி ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ். அண்ட் பிகாஸ் எனக்கு கமல் சார் அவ்வளோ பிடிக்கும், சங்கர் சாருக்கும் கமல் சார் அவ்வளோ பிடிக்கும். நிறைய நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து விழுந்து போய் சங்கர் சார் கிட்ட டேரக்டர் ஸ்டண்ட்ல போயிட்டு சார் முன்னாடி கமல்ஹாசன் நடிச்சிட்டு இருக்காரு சார்ன்னு சொல்லுவேன். எனக்கு எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாரு, போய் நடிவா அப்படின்னு நம்ம சொல்லி அவர் விரட்டி விடுவார் போய் ஷூட்டிங்ல. அண்ட் இந்த மாதிரி பல இன்சிடென்ட்ஸ் இந்த படத்தை நான் சொல்லிட்டே போகலாம். பட் இந்தியன் 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபில்ம்ங்க. இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, திரும்ப வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் நிஜமாவே அவன் திரும்ப வந்தா எப்படி இருக்கணும், அதுதான் இந்தியன் 2. தாத்தா வராரு, ரப்பரை விட போறாரு, அதை மட்டும் நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கேமராமேன் ரவிவர்மன் சார், மியூசிக் டைரக்டர் அனிருத். திஸ் ஃபில்ம் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் நாங்கள் ரொம்ப ரொம்ப காதலிச்சு பண்ண ஒரு படம் இது. இந்த படத்தை வந்து நிறைய பேர் இப்போ டிக்கெட் வாங்குற ரசிகர்களே வந்து எவ்வளோ கோடி பண்ணும், எவ்வளோ வசூல் பண்ணுன்னா அவங்க அடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளும் அந்த விளையாட்டில் சேர்ந்து பண்ண இந்த படம் வசூல் செய்யுங்க. நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் தாண்டி லைஃப் நிறுவனத்துக்கும் ரெட்ஜான் நிறுவனத்துக்கும் அவங்க போட்ட நம்பிக்கைக்கும் அவங்க போட்ட முதலீடுக்கும் ரொம்ப பெரிய ரிட்டர்ன் இந்த படம் கொடுக்கும் நான் நம்புகிறேன்.
இந்தியன் சினிமா, முக்கியமாக தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு படம் திரும்ப களப்பற்ற நேரம் தியேட்டர்ஸில். ஸோ ஜூலை 12th தாத்தா வராரு. கன்ஃபார்மாக இந்த படம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி படைக்க போகிற படமாக நான் கருதுகிறேன். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் ஆஃப் அஸ் and the Indian 2 team, I want to, tell you to keep your expectations really high because சங்கர் சாரோட மேஜிக் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து அவர்களை பயன்படுத்தி இந்த படத்தை செதுக்கியிருக்காருங்கிறதுனால we've been waiting for his magic on the big screen and keep your expectations high because Director Shankar is already a milestone setter and அவர் கூட கமல் சார் இருக்காரு. So it's just going to be extraordinary and I can't wait for July 12th and இங்க வந்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தை பற்றி நீங்கள் ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற நேரம் இது இந்த கண்டென்ட்டை. அண்ட் கமல் சார் அண்ட் சங்கர் சார் ரெண்டு பேரும் இறங்கி பப்ளிசிட்டி ப்ரமோஷன்ஸ்னு ஒரு வழிகாட்டியாக ஒரு பிளான் வச்சுருக்காங்க. அண்ட் ஐ வாண்ட் டு விஷ் எவ்ரிபடி அண்ட் திஸ் ஃபில்ம் தி பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் இன்னும் நிறைய பேசுவோம். இன்னும் டில் July 12th வரைக்கும் டெய்லி ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். பாப்பா வராரு. ஷேர்ஸ் ஃபுல் பிளாஸ்ட் தான். மியூசிக் பாம் அப்படின்னு சொல்லணும். எங்களோட ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இன்னைக்கு காலையில் வந்து இந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது இந்த பார்க்கறதுக்கு. நான் இவ்வளோ நாள் நம்ம ஸ்டூடியோஸில் பார்த்துட்டு இப்போ இந்த பெரிய ஸ்க்ரீனில் வந்து இந்த சவுண்ட் நம்ம விஷுவலில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெயந்துக்கு தேங்க்ஸ். அண்ட் யா சித்தார்த் சொன்ன மாதிரி July 12th கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்குன்னு நம்புகிறோம். The hard work by the legends will not fail for sure. It's going to be a sure shot blast. So thank you. நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தர். ஸோ இந்த படைப்பு நமக்காக வந்து இவ்வளோ பிரம்மாண்டமா கொடுக்குற ஒவ்வொரு படைப்புங்க ஏதாவது உலக தரத்துல கொண்டு போய் நிறுத்தின ஒரு தமிழ் சினிமா இயக்குனர் அப்படின்னா இவரை மட்டுமே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டம், அத்தனையும் வந்து விஷுவலாகவும் சரி, கதையாகவும் சரி, ஒரு அழகான திரைப்படமா சரி, அது உலக தரத்துல வந்து முதல்ல இருந்து நமக்காக வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் பிடித்த வெரி ஃபேவரட் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் நான் லேட்டாக வந்துட்டேன். அதுக்காக உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே அநேகமாக வந்து இப்படி நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் கான்செப்ட். இப்போ இந்தியன் 2 அப்படி தான். இப்போ கரண்ட்ல இந்தியன் தாத்தா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற கற்பனை தான் வந்து இந்தியன் 2. இந்தியன் 1 வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி கதை இருந்தது. ஆனால் இந்தியன் 2 வந்து கொஞ்சம் தமிழ்நாடு தாண்டி மற்ற மாநிலங்களுக்கும் கதை விரியுது. ஸோ அதை நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது இந்த படத்தில். மெயினாக ஒரு இந்தியன் தாத்தா, அது இல்லாமல் நிறைய குடும்பங்கள் இந்த கதையில் வந்து போகும். இந்தியாவில் உள்ள அத்தனை குடும்பங்களும் ஒரு எங்கேஜிங்காக பார்க்கக்கூடிய ஒரு படம் முடியும் போது ஒவ்வொருத்தரும் அந்த படம் கொஞ்சம் யோசிக்க வைத்து நான் நம்புகிறேன். இந்த படத்தை வந்து இவ்வளோ சிறப்பாக வர்றதுக்கு காரணம் வந்து முதல் காரணம் கமல் சார் தான். ஏன்னா பல தடவை சொன்ன மாதிரி வந்து பார்ட் 1ல கூட நாங்கள் 40 நாள் தான் வந்து அவருக்கு அந்த மேக்கப் போட்டோம், அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்பு. இந்த படத்தில் வந்து 70 நாள் போட்டிருக்காங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. டெய்லி பொறுமையாக வந்து 3 hours உட்காந்து மேக்கப் போடணும். அந்த மேக்கப்பில் சரியாக சாப்பிட முடியாது. ஸ்ட்ரா வச்சு தான், லிக்விடாக தான் சாப்பிட முடியும். ஷூட்டிங் முடிஞ்சு நம்மெல்லாம் போயிடுவோம். ஆனால் காலையில் ஃபஸ்ட்டு எல்லாரும் வரதுக்கு முன்னாடி கமல் சார் தான் வருவாங்க. ஷூட்டிங் முடிஞ்சு நம்ம எல்லாரும் போயிடுவோம். கடைசியாக அவர் தான் போவார். ஏன்னா ஷூட்டிங் முடிஞ்சாலும் அதை கலைக்கிறதுக்கு வந்து 1 மணி நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு பார்ட் 1 ஷூட் பண்ணும்போது முதல் நாள் வந்து கமல் சார் அந்த மேக்கப்பில் வந்து நிற்கும்போது ஒரு பயங்கர ஒரு சிலிப் ஒன்று வந்தாச்சு. இப்போ அதே சிலிப்பு 28 வருஷம் கழிச்சு அவர் ஃபஸ்ட்டு மேக்கப் டெஸ்ட்டுக்காக போட்டுட்டு வந்தப்போ
எனக்கு பயங்கரமா அதே ஃபீலிங் வந்தது. இன்னொன்று ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் நடக்கும்போது வந்து கமல் சார்னே தோணாது. ஒரு இந்தியன் தாத்தா நம்ம பக்கத்துலேயே உழவிக்கிட்டு இருக்கிறாரு, இங்கே பக்கத்தில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் வந்துட்டு இருக்கோம். கமல் சார்ன்றதே வராது, அதை நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் இல்லாமல் அவருடைய உழைப்பையும் அவருடைய டெடிக்கேஷன் சொல்லிக்கிட்டே போகலாம். பார்ட் 1ல பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ ப்ராஸ்தட்டிக்ஸ் வந்து அவ்வளோ அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் கிடையாது, அதனால் ரொம்ப திக்காக இருக்கும். முதல்ல பார்க்கும்போது கமல் சார் மாதிரி தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி ஐ வாண்ட் டு சி த ஆக்டர் மோர் அப்படின்னு சொல்லி அந்த லெகசி கம்பெனியில் சொல்லி இப்போ என்ன அட்வான்ஸ் ஆனதுனால அந்த மேக்கப் இன்னும் கொஞ்சம் தின் ஆனதுனால நீங்கள் இன்னும் கமல் சாரை நிறைய பார்க்கலாம். பார்ட் 1ஓட அந்த கமல் சார் அந்த ஆக்டரை நீங்கள் வந்து கிளியராக பார்க்க முடியும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க. ஒரு பல காட்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு நடிச்சிருக்காங்க. ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி ஒரு சீன் 4 நாள் ரோப்லேயே தொங்கி நடிச்சாங்க. அதாவது ஒரு சீனில் வந்து ஒரு ஷாட் ரோப்பில் இருக்கும், 2 ஷாட் ரோப்பில் இருக்கும். ஆனால் காலையில் வந்து ஈவினிங் பார்த்த வரைக்கும் ரோப்லேயே தான் தொங்கணும். அந்த மாதிரி 4 நாள் ரோப்பில் தொங்கி நடிச்சாங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப்பு, வேற ஒரு மொழி பஞ்சாபில் பேசணும், நடிக்கணும். அப்புறம் என்னன்னா அது 48 ஃப்ரேம்ஸ் ஐ மீன் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க. அதனால அது என்ன பண்ணேன்னா முதல்ல டைலாகை பேசி நான் ரெக்கார்ட் பண்ணேன். 12 ஃப்ரேம்ஸில் ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணுறேன் அது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகும். உங்களுக்கு தெரியல, சிக்கி சிக்கி சிக்கின்னு ஒரு மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும் சவுண்டு. இப்போ அந்த சவுண்டை ப்ளே பண்ணி அந்த ரோட்டில் தொங்கி அந்த ப்ராஸ்தட்டிக்ஸ் மேக்கப்போட பஞ்சாபி பேசி அதுக்கு சிங் பண்ணி நடிக்கணும். அவ்வளோ வேகமாக போகிற அந்த சவுண்டுக்கு வந்து கேட்ச் பண்ணி நடிக்கிறதுன்னு யாராலும் முடியாது எனக்கு தெரிஞ்சு. அது அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பத்தாவதுக்கு கையில் ஒரு ஆக்டிவிட்டி, கை ஏதோ வரைஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு சேலஞ்சும் என்ன சேலஞ்சாக கொடுத்தாலும் பண்ணுறாரு அவர். இதை விட கடினமாக என்ன பண்ண முடியும் அதுக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணுறது இல்லை. அந்த காட்சி இப்படி இருக்கும்போது அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அவர் வர ஒவ்வொரு காட்சியுமே நான் வந்து ஒரு மோர் தான டைரக்டர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்குது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு பிரமிப்பு. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பார்க்கணும், மறுபடியும் எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு டியூன் வந்து ஒரு ஓகே சார் எவ்வளோ பர்சன்ட் சார் அப்படின்பாரு, ஒரு 80% ஓகே அப்படின்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். 100% நீங்கள் திருப்தி ஆகிற வரைக்கும் நான் டியூன் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பாட்டையும் அப்படி போட்டு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ அனி. அப்புறம் இந்த இவ்வளோ பெரிய கனவை, இவ்வளோ பெரிய இமேஜினேஷனை வந்து என்னதான் இமேஜின் பண்ணிட்டு இருந்தாலும் அதை இமேஜின் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அதை வந்து செயல் வடிவாக்கணும்னா அதுக்கு சுபாஸ்கரன் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தான் சரியாக வரும். அவருடைய சப்போர்ட்னால தான் வந்து நான் என்னெல்லாம் நினச்சினோ அதை வந்து ஒரு படமாக்கி பார்க்க முடியுது. ஸோ அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு உதவாங்க தமிழ்குமரன், செங்கல்மூர்த்தி அவர்கள், அவங்களுக்கு என்னோட நன்றி. ரவிவர்மன் வந்து அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து தாத்தா மட்டும்தான் வர்ணம் போடுவாரா, நீங்களும் போடுங்க. என்ன வர்ணம் வரும்? ஒளி வர்ணம், அது ஒளினால ஒரு வர்ணம் போடுங்க அப்படின்னு சொல்லுவேன். உடனே புரிஞ்சுட்டு ஏதோ ஒரு மேஜிக் ஒன்று பண்ணுறாரு. பண்ணி முடிச்சுட்டு நிற்பார், என்ன சார் அந்த ஒளிவர்ணம் வந்துருச்சா? இல்லைங்க இது ஒளிவர்ணம் இல்லை, இது ரவிவர்ணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ சிறப்பாக வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அப்புறம் நடிகர்கள் வந்து சித்தார்த், பாபி சிம்மா, ஜெகன், அப்புறம் ரிஷி, அப்புறம் வினோத் சாகர், இன்னும் நிறைய பேர், சமுத்திரகனி, எஸ்ஜே சூர்யா, பிரியா பவானி சங்கர், மனோபாலா, நிறைய பேர். சில பேரை விட்டுட்டேன்னா கூட மன்னிச்சுங்க. ரகுல் பிரீத் சிங், விவேக் சார் மெயினாக வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவரை பார்க்குறதுக்கு. வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு அவரை பார்த்து. ஆனால் அந்த படத்தில் பாருங்கள், ரொம்ப வித்தியாசமான ஒரு கதாபாத்திரம். வழக்கமாக சொல்கிறேன் வித்தியாசமானன்ட்டு, உண்மையிலே ஒரு வித்தியாசமான கதாபாத்திரம். அவரோட டைமிங், அவரோட ரியாக்ஷன் எல்லாமே வேறு மாதிரி பண்ணியிருக்காரு. அவர் வரும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த சந்தோஷம் கண்டிப்பாக வந்து அவருடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, எல்லா ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இன்னும் வேறு யாராவது நடிகர்கள் பேரை சொல்ல விட்டுங்கன்னா மன்னிச்சிங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ், இந்த குணால் ராஜன் ஃபர்ஸ்ட் டைம் அவரோட ஒர்க் பண்ணுறார், வந்து இழைக்கிறாரு சவுண்டு. அதாவது ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா அந்த டைலரில் நிறைய ஷார்ட்ஸ், நிறைய டீட்டெயில்ஸ்,
அத்தனைக்கும் சத்தம் கேட்கணும். ஏன்னா இந்த பக்கம் மியூசிக் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் பேலட் போயிட்டு இருக்கு, இந்த பக்கம் எஃபெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லா சவுண்டும் கேட்க வைக்கிற ஒரு நல்ல மேஜிக்கை பண்ணியிருக்காரு குணால். அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்துக்காக வச்ச அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பார்ட் ஒன்னை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து ஒரு பெரிய வெற்றியாக்குனீங்க. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணி பெரிய வெற்றியாக்குன்னு உங்கள்கிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்ததாக ஒரு லைட்டாக அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு காரணம். எங்கள் பேரன்புக்கும் மாபெரும் கலைஞன் அண்ட் தமிழ் சினிமாவின் உயிர் காதலன் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். உயிரே உறவே தமிழே வணக்கம். அதாவது உலக சினிமாவில் ஒரு சினிமாவை செய்துவிட்டு அவன் இரண்டாம் முறையாக அதை செய்யும் போது அதே டைரக்டர் அதை இயக்குவது என்பது 2 பேர் எனக்கு தெரிஞ்சு நடந்திருக்கு. ஒருத்தர் செசில் பி டிமில், இன்னொருத்தர் ஹிச்காக். இவ்வளவுதான் தெரியும். ஏன்னா ஹிச்காக்குடைய 39 ஸ்டெப்ஸ் அவர் கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, அதுக்கப்புறம் அதையும் அவர் கலர்ல எடுத்தாரு. அதே மாதிரி செசில் பி டிமில் வந்து 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ங்கிற படத்தை கருப்பு வெள்ளையா எடுத்தாரு, திருப்பி அதே கலர்ல எடுத்தாரு. இன்னி வரையிலும் அது பேசப்படுகிறது. அந்த வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. இது சங்கர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருக்கு கிடைத்ததனால் எனக்கும் கிடைத்திருக்கிறது. ஏன்னா பி.யு. சின்னப்பா அவர்கள் நடித்த அந்த உத்தமபுத்திரன்ல அதுக்கப்புறம் நடிகர்கள் தான் நடித்தாரு. அவங்க இல்லை. நான் இருந்து இந்த 2ஆம் பாகத்தை பார்ப்பது, அதுவும் இந்த 2ஆம் பாகம் என்னும் ஒரு ஃபேஷன் நிறைவதற்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தாங்க முதல் பாகத்தை. ஏன்னா உங்களுக்கு தற்பெருமை ஒன்று நான் சொல்லிக்கலாம். இதே சாலையில் ஒரு டப்பிங் தியேட்டர் நடந்துட்டு இருந்த போது இந்தியன் படத்தோட டப்பிங் போது நான் சொன்னேன், சார் 2வது பாகம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அப்ப அந்த படப்படப்பே எங்களுக்கு அடங்கல. இது எப்படியாவது ரிலீஸ் பண்ணோன்னு நல்லதா இருக்கு சார், அதை பத்தி பேசாது சார் இல்லை அவருடைய மனம் இருந்தது. ஆனால் முக்கியமா இந்த 2ஆம் பாகம் எடுப்பதற்கு கருவை எங்களுக்கு இன்றும் கொடுத்துக் கொண்டிருக்கும் அரசியலுக்கு நன்றி. ஏன்னா இந்த கரப்ஷன் இன்னும் அதிகமானதுனாலதான் இந்தியன் தாத்தாவுடைய 2ஆம் வருகைக்கு ஒரு பெரிய அர்த்தமும் இருக்கிறது உங்கள் மத்தியில். அந்த அவர்களுக்கும் நல்லா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கூட நன்றி சொல்லணும். இந்த மேடையில நான் ரொம்ப சந்தோஷமா ஒரு தலைமுறையுடன் நடித்து கொண்டிருக்கிறேன். நான் நடிக்கும் நல்ல நடிகர்கள் என் நண்பர்கள் இப்பொழுது எங்களுடன் இல்லை. அவங்களாம் இந்த வெற்றி விழாவில் பங்கெடுத்திருக்க வேண்டியவர்கள். மனோபாலா, நடுமுடி வேணும், விவேக் போன்றவர்கள். இந்த பக்கத்து ரோட்ல இப்பதான் முந்தானத்தை தான் எடுத்த மாதிரி இருக்கு விவேக்கோட சீன்ஸ். இவர் பக்கத்துல உட்கார்ந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது என்பதற்கு இந்தியன் 1, 2 எல்லாம் ஒரு உதாரணம். நான் திரும்பி பார்க்கறது கூட சங்கர் அந்த இளைஞர் அவர் நல்லவேளை இன்னும் இளைஞராக இருக்காரு. நல்லவேளை நான் தாத்தாவை போட்டதுனால வித்தியாசம் தெரியல. இன்னொரு முக்கியமான ஒரு இந்த மாதிரி மேடைகள்ல வழக்கமா 2 பேர் சண்டை போட்டுக்குவாங்க, மாற்று கிடைச்சிருக்கோம். அது இல்லாம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ரவிவர்மன் ஒன்று சொல்றாரு, சங்கர் சாரும் கமல் சாரும் நினைச்சாலே இது மாதிரி எடுக்க முடியாதுன்னு எடுத்திருக்கிறோம். அதான் இந்தியன் 3. இந்த மேடையில் அதை பேசக்கூடாது. ஸோ அவரையும் எதிர்த்து பேசிட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்கு. அவருக்கு தான் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஒவ்வொரு பேருக்கும் நான் நன்றி சொல்ல ஆரம்பிச்சேன்னா நாங்கள் பாம்பே பிறந்தாருக்கான் அடுத்த விழாவுக்கு அது ரத்து செய்ய வேண்டியிருக்கும். இப்போ டைரக்டர் சொல்லிட்டாரு குணால் அவர்களை பற்றி. குணால் அவர்களை
நான் சந்திச்சே 10 வருஷம் ஆச்சுன்னு சொன்னா பார்த்துட்டு மேலே ஆயிடுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. விஸ்வரூபத்தின் போது நான் அவரை சந்தித்தேன், அதில் வேலை செஞ்சார். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த படம் 5 வருடம் 6 வருடம் எடுத்ததுக்கு காரணம் நாங்கள் தொழில்நுட்பமோ இதுவோ தொழில்நுட்ப கலைஞர்களோ நட்சத்திரங்களோ காரணம் அல்ல. இயற்கை, கோவிட்லேருந்து விபத்துக்கள்லேருந்து பல விஷயங்கள் எங்களுக்கு இடையூறாக வந்தும் அதிலிருந்தெல்லாம் எங்களை மீட்டு தோளில் சுமந்து வந்த லைக்கா நிறுவனத்திற்கும் ரெட் ஜாயிண்ட் நிறுவனத்திற்கும் என்றென்றும் இந்தியன் 2ம் 3யும் கடமைப்பட்டது. அதன் வெற்றியை அனுபவிக்க வேண்டும், முதல் ஆட்கள் அவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் சங்கர் அவர்களுக்கும் எனக்கும் ஆசையாக இருக்கிறது. காரணம், அதை எடுத்து ஒரு ரசிகனாக ஏற்றெடுத்த உதவி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா அவர் இதில் சம்பந்தப்பட்டது காரணமே அவர் இந்த படத்தையும் இதன் நடிகரையும் டைரக்டரையும் பெரிதாக ரசிக்கிறார் என்பதுதான் உண்மை. மற்றபடி இப்ப பேசும்போது சித்தார்த் சொல்லிட்டாரு, அவர் தனியா பேசும்போது மேடையில் மைக்கு கொடுத்து பேசினா தான் இந்த பேசுவாங்க. அவர் சொன்னா நம்ப மாட்டீங்க. இன்னும் 3 வரைக்கும் அப்புறம் வந்தா கொஞ்சம் நம்பிக்கை வரும் உங்களுக்கு. நானே ஒரு கண்ணை சுருக்கி தான் பார்ப்பேன். நிஜமாவே என்னால இவ்வளவு பெரிய இருக்குமான்னு அந்த அளவுக்கு பெரிய காட்டக்கூடியவர் இங்க இருக்கிற சகோதரர்களும் அப்படித்தான். இதுல இந்த 100% சொன்னார் இல்லையா டேரக்டர், அது எப்படி 100% கொடுக்க முடியுங்கிறத கத்துக்க வேண்டிய ஒரு ஆளு அது நினைக்கிறேன். ஏன்னா என்னால ஒரு அளவுக்கு மேல கேட்டாங்கன்னா சரி என்னால முடிஞ்ச பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல தோணும். அப்படி சொல்லாம இருக்கிறது எப்படிங்கிறது கத்துக்கணும். ஏன்னா நான் எங்க இருந்தாலும் நல்ல விஷயத்தை கத்துக்குவேன், வைக்கப்படாம. அதனால தனியா வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இங்க இருக்கும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருமே இந்த படத்துல சம்பளம் வாங்கிட்டு நடிச்ச மாதிரியே எனக்கு தோணல. சந்தோஷமா நடிச்சாங்க. அதுக்கு வாய்ப்பது மிகவும் கடினம். இதை இன்னும் 20 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம், 25 வருஷம் கழிச்சு சொல்லிக்கலாம். நான் இன்றே சொல்லிக் கொள்கிறேன். இந்த யாராவது நான் சொல்ல விட்டிருந்தாங்கன்னா இந்த படம் பல சாதனைகளை படைக்கும் என்று நம்பிக்கொண்டிருப்பதனால் அடுத்த விழாவில் விட்டதை பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் மற்றபடி உங்களுக்கு நான் இதுவரை அமைதி காப்பதற்காகவும் இனி கொடுக்க போகும் உங்கள் பாராட்டு விமர்சனம் அனைத்திற்குமே நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த். அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள், மிக சில கேள்விகள், 3 to 4 questions from the press. Indian 2 பத்தி மட்டும் கேட்கலாம். The mic will be passed on to you. I have a question there. படம் வந்து கமல் சார் சொல்லியிருக்கார் பாலிடிக்ஸ் பேசும் அப்படின்ற மாதிரி. இதுல வந்து ஒரு ரோட் ஷாஸ் கார் வந்து வித் குஜராத் ரெஜிஸ்ட்ரேஷன். இஸ் தேர் எனிதிங் டு சே வித் தட் திங்? இந்த படம் வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டும் காமிச்சிருக்கோம், மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ராய்ஸ் மற்ற காரும் காமிச்சிருக்கோம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். வணக்கம் கமல் சார். கமல் சார் 28 ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் 28 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய வருது. அப்போ இருந்த அதே ஊழல், அதே கரப்ஷன், அதே அரசியல்வாதிகள் இப்போ இருக்காங்க. இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மட்டும்னா வேறு யாருன்னா என்ன நினைக்கிறீங்க சார்? முக்கியமான ஆட்களை விட்டீங்க. நான் எல்லாம் அந்த கரெக்ஷன் நடக்கிற முடியல அந்த தனியா நாங்களும் தான் அதையும் தான் சொல்கிற இந்த படம். அதற்கு தனி அப்ளாஸ் நான் கொடுத்துட்டேன். இன்னும் நீங்க கொடுக்க வேண்டிய பாட்டு இருக்கு சார். சார் இந்தியன் 2 வந்து ஜூலை 12 ரிலீஸு, இந்தியன் 3 எப்போ ரிலீஸு, இதனுடைய 4ஆம் பாகம் 5ஆம் பாகம் எல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா? அதாவது நீங்க சொல்லும் போதே பகருது எனக்கு. அதாவது பேச வேணாம்.
இந்தியன் ஒன்று எடுக்கும்போது நான் இந்தியன் டூ சொன்ன போது எப்படி டேரக்டர் பவர் மாறும் அந்த மாதிரி இப்ப சொன்னதும் எனக்கு பவர். காலையில 4 மணி கோயில் கத்துறதெல்லாம் வருது எனக்கு. இதை நீங்க பாருங்க, இதுக்கு அடுத்த வரதையும் வெற்றி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெம்பு இருந்தா எங்களுக்கு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம். தேங்க்யூ டைரக்டர். சொல்றேன் சார், இந்த இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான் சொல்லிட்டு யூடியூப் படத்துல பல விதமான கதைகள் சொல்றாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சீங்க, சிரிச்சுக்கீங்க? சரி கனகன், அதாவது சில பல யூடியூப் சேனல்ல இந்தியன் 2 படக்கூடிய கதை இதுதான் ஆளுக்கு ஒரு கதையை சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை பார்ப்பீங்களா? இல்லை, உண்மையில இப்போ சமீபமா எனக்கு பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்கல. ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருந்து நான் பார்க்கும்போது புரிஞ்சு போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க, புரிஞ்சலைன்னா அதான் வேற மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். சார் மைக் வாங்கிக்கிறீங்க? அது இருக்கு சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ். இந்தியன் 1ல சுகன்யா மேடம் வராங்க, அதே வயசான கெட்டப்ல. ஸோ சாரா இருக்காங்க, அவர் ஃபாரின் போடுறாரு, மேடம் என்னன்னு தெரியல. இந்தியன் 2ல சுகன்யா வருவாங்களா? அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் 2ல அவசியப்படல. அது இருக்கு. ஸோ சார் டேக் த மைக் சார் ப்ளீஸ். தேங்க்யூ. ஈகிள் இஸ் கமிங் ஒரு கான்செப்ட், ஹுக்கும்னு ஒரு கான்செப்ட். இப்போ இந்த படத்துல அனுபவம் போட்டேன். இந்த படத்துல என்ன கவரேஜ் ஒரு கான்செப்ட் பண்ணலாம் அப்போ கண்டிப்பா பண்ணலாம். அந்த 1 minute film is like அந்த 3 minutes 2 minutes 4 minutes சாங்ஸ்க்கு மத்தியில ஒரு 5 minutes லாங் சாங் நீடோ பன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த 5 நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஹேப்பன் ஆச்சு? அது ஜென்ரலா அது லென்த்தா சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ண கிடையாது. பட் சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த சிட்டிங்க நல்லா டியூன்ஸா வந்துட்டு இருந்தது. ஸோ அது நல்லா இருக்கும் நான் போயிடுச்சு. இன்னும் வேங்கரா இருந்து ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன். குஜராத்தில் இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல போறீங்க. படம் பாருங்க. சூப்பர் சங்கர் சார், சங்கர் சார், சங்கர் சார், சார் இங்க சார் லெஃப்ட்ல சார். உங்களுக்கு என்னன்னா இப்போ நீங்க மீடியாவே முக்கியத்துவம்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஆனா ஒரு ஆடியன்ஸ்ல கூட ஒரு மீடியாவுக்கு ஒரு மரியாதை இல்லாம தண்ணி கூட கொடுக்காம கேட்டன்ஸ்க்கு பிஆர்ஓ கூட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் சார்? சார் ஒண்ணு இல்ல அது புரியுது சார். எல்லாருமே ஒரு டீமை நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு நல்ல படம் சார் மேடம். சார் அதுக்குதான் சார் புரியுது. இருந்தாலும் இந்தியன் 2க்கு மட்டும் நம்ம விவேகாவை பத்தி பேசலாம் அப்படிங்கிறது பேசலாம். தேங்க்யூ.